ஒரு போய்க்கு பிள்ளைகள் வாப்பா இல்லை, அவரு 1 இயர்ல தானே A லெவல் செய்யணுமா, அதுக்கு பிள்ளைகள் அவரு போர்டிங்லேயே நிக்கணுமா. இப்ப நான் கேட்டேன் வாப்பா இல்லைன்னு சொன்னா, நீங்க உங்களோட குடும்பத்துல எத்தனாவது பிள்ளை? 2வது பிள்ளை. மூத்தாள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரும் நான் நினைக்கிறேன் ஒரு மதரசால ஓதுறாரு. அப்ப நான் கேட்டேன், அப்ப உங்களுக்கு யாரு செலவழிக்கிற? உம்மா என்ன செய்யறா? அதெல்லாம் பிள்ளைகள் கவலையான செய்தி. உம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல இருக்கிறது. அவருக்கு கிடைக்கிற சல்லிகள் யார் யாராலும் கொடுத்தா அந்த சல்லியை வச்சுதான் நானக்கு செலவழிக்கிறது. இப்ப இவரும் படிக்கணும்ன்ற ஒரு தேவையோடு வந்திருக்கிறார். அப்ப நான் கேட்டேன், இப்ப அவருக்கு கிடைக்கிற சல்லியை வச்சுதான் நீங்க வாழணும், அவருக்கு கிடைக்கிற சல்லியை வச்சுதான் நானக்கு செலவழிக்கணும். இப்ப நீங்களும் வந்து போர்டிங்ல நின்றா கிளாஸ் வீச பிள்ளைகள், நாங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், நாங்க தான் அந்த பிள்ளையை கை கொடுக்கணும். இப்ப நீங்க போர்டிங்ல நின்றா அந்த போர்டினுக்கு யார் பிள்ளை செலவழிக்கிறது? சும்மா யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகுதான் அவனே யோசிக்கிறான், இவ்வளவு பொறுப்பு இருக்கேன்னு சொல்லி. இப்ப நான் என்ன ஒரு டியூஷன் டீச்சராக இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அது எங்களுக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லி எடுப்பாங்க. ஆனா என் மனசு அப்படி சொல்லல. அந்த தாய் அந்த பிள்ளைக்கு கஷ்டத்தை உணர்த்தல. ஆனா உண்மையிலேயே பேரண்ட்ஸ் கட்டாயம் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை உணர்த்தணும். பேரண்ட்ஸ் யோசிக்கிறது எப்படி தெரியுமா? பிள்ளை கஷ்டம் உணராம வளரணும். எப்ப அந்த கஷ்டத்தை நீங்க உணர்றீங்க தெரியுமா? நீங்க கஷ்டப்படுற நேரம் தான் என் தாய் தகப்பன் இவ்வளவு கஷ்டப்பட்டா என்ன வளர்த்தாங்கன்னு உணர்றீங்க. அந்த டைம் பிள்ளைகள் டூ லேட். பேரண்ட்ஸ் பிள்ளைகள் கடன் வாங்கி எந்த அளவுக்குன்னா பிச்சை வாங்குற மாதிரி வாங்கித்தான் பிள்ளைகள் உங்களுக்கு செலவழிக்கிறது. நீங்க அவங்களோட கஷ்டத்தை உணராம நீங்க எங்க வந்து செய்றீங்க? மேக்சிமம் விளையாடிட்டு போறீங்க. எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த பாவத்தை நீங்க எங்க போய் தொலைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆசை இல்லையா? அவங்களும் மற்றவங்களை மாதிரி உடுக்கோடும் வாழணும் சரி ஆசை இல்லையா? அவ்வளோத்தையும் தியாகம் செய்யறாங்க. என்னத்துக்காக சொன்ன பிள்ளைகள் மெயினா தன்னை பிள்ளையை படிக்க வைக்கணும் சொல்லி. ஆனா பிள்ளை அதை உணராம விளையாடுது. நான் உண்மையிலே ரிக்வெஸ்ட் பண்றது, பிள்ளைகள் நாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றோம் தானே, ஊடு கட்ட நாங்க ஹெல்ப் பண்றோம், அதே மாதிரி பிள்ளைகள் வாகனம் வாங்க ஹெல்ப் பண்றோம், அதே மாதிரி பிள்ளைகள் தொழிலுக்கு ஹெல்ப் பண்றோம், அதே மாதிரி இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் ஒண்ணு பண்ணினா பிள்ளைகள். இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது முன்னுக்கு போறதுக்கு, படிப்பை தவிர வேற எதுவும் இல்லை. ஏழை குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிள்ளைகள். அது நிலையான ஒரு தர்மமாக